अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கல்யனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மலைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்து புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே மண்ணு புகழ் பூதூரானா இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரர் சாமானிய சித்தாந்தம் அப்படின்னு நிலை பெற்ற புகழை உடையவராக இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தினுடைய ஆணி வேர் போல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து தத்துவத்திரயங்கள் சேத்தன அச்சேதன ஈஸ்வரன். அந்த சேத்தனம்ன்றது போக்தா, அச்சேதனம்ன்றது போக்கியம். போக்தான்னா அனுபவிக்கிறவன், போக்கியம்னா அனுபவிக்கக்கூடிய வஸ்து. இது ரெண்டுத்தையும் பின்னி பிணைத்து அவரவர்களுடைய கர்மானுகுணமாக அதை நியமித்து பண்ணக்கூடிய ஈஸ்வரன். போக்தா போக்கியம் பிரேரிதா அப்படின்னு உபனிஷத்துல சொல்லிருக்கு. அந்த சாரமான ஒரு வாக்கியத்தை எடுத்து தத்துவத்திரயத்தை நாம அறியணும் அப்படின்னு. ஆனால அந்த தத்துவத்திரயத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் சொன்ன முறையில இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கார்? சுவாதீன திரிவித சேத்தன அச்சேதன. அதனால திரிவித சேத்தனம்ன்றது ஜீவ தத்துவம் போக்தா, திரிவித அச்சேதனம்ன்றது போக்கியம். திரிவித சேத்தன சுவாதீனன்னா தன்னுடைய அதீனமா வச்சுருக்கவன் அப்படின்றதுனால நியமனம் பண்ற ஈஸ்வரன். அதனால சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதஹா அப்படின்னு எம்பெருமான சொல்றது. சரி, அப்படிப்பட்ட சித்தாந்தத்தினுடைய இதே பரமத பங்கத்தில் முதல்ல பிரஸ்தாவனாதிகாரம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை சொன்னார். ரெண்டாவதுல ஜீவ தத்துவாதிகாரத்தை சொன்னார். இப்போ மூன்றாவது அதிகாரத்துல அச்சித் தத்துவாதிகாரம் அச்சேதனத்தை பற்றி சொல்றார். நாம ஆத்தியந்த பாசுரங்கள் தான் அனுபவிக்கிறோம். அதே போல இதுலேயும் ஆத்தியந்த பாசுரத்தை அனுபவிப்போம். அங்கங்கே பிற மதங்களை கண்டிக்க தேவை நம்முடைய தத்துவம் என்னது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். அதே மாதிரி இதுலேயும் அந்த பிரகரணாத் அந்த பத சமூகத்தில் என்ன வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாம் பாசுரத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு மேலே போவோம். அச்சித் தத்துவாதிகாரம் அச்சேதன தத்துவத்தை பற்றி அந்த அச்சித் தத்துவாதிகாரத்தில் முதல் பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாக்கியலும் வகை நம்மை அளித்தவர் நல்லருளால் பாக்கியமேந்தி பரநடியார் திறம் பார்த்ததற்பின் தாக்கியர் தங்கள் தலைமிசை தாக்கி தனிமறைதான் போக்கியமென்றதனில் பொய் மதங்களை போக்குவமே. நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த முதல் பாசுரம் கடைசி பாசுரத்தில் இந்த தத்துவங்களே ரொம்ப விவரமாக விளக்கலை. ஆனால் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் சுவாமி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மணிப்பிரவாள நடையில எல்லாத்தையும் விளக்கியிருக்கார். ஆனால் இந்த ஆத்தியந்த பாசுரங்கள்ல நமக்கு திருப்பி திருப்பி நன்னா நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல இது பண்ற மாதிரி, அதாவது நம்முடைய சம்பிரதாயத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் சுத்தி சித்தமானது அப்படின்றத
எல்லா இடத்துலையும் இங்க சொல்ற தனிமறைதான் போக்கியம் என்றதனில் பொய்மதங்களை போக்குவமே அப்படின்னு சொல்ற. அதாவது ஒப்பற்ற வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அதை நாம அப்படியே சொல்றோம் அப்படின்னு சொல்ற. தனி மறையில ஒப்பற்றதான மறையில போக்கியம் என்று எதை சொல்லித்தோ அதன்படியே சொல்லி பொய் மதங்களை போக்கும். அதனால நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் எப்படி சாதிச்சிருக்காங்கன்னா வேதத்தை பிரமாணமா கொண்டுதான் இந்த தத்துவங்கள்லாம் கூட நிரூபிச்சிருக்காங்க. வேத பிரமாணத்தை கொண்டு வேத பிரமாணத்துக்கு விருத்தமா சொல்றவாளுடைய தத்துவங்கள்லாம் தள்ளுபடி பண்றா. அதெல்லாம் பொய் மதங்கள். மறையுரைக்கும் பொருளெல்லாம் மெய்யென்றோர்வார் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியாளுக்கு சொல்ற. அதனால மறையில சொல்றக்கூடிய பொருள் எல்லாம் மெய் அப்படின்னு. அதனால தத்துவ விஷயத்துல கூட வேதம் என்ன சொல்றதோ அதை தான் தத்துவமா ஒத்துக்கிறாளே தவிர தத் வத்திரிக்தமா மற்றவாள்லாம் சொன்னாள்னா அது பொய். ஏன்னா வேதத்துல சொல்றது மாத்திரம்தான் மெய். மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் என்றோர்வார். அதெல்லாம் மெய்ன்னு எடுத்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம ஆச்சாரியர்கள். அதுக்கு புறம்பா மாத்தி சொன்னாள்னா அது என்ன யுக்தியா சொன்னாலும் அதெல்லாம் பொய் மதங்கள். அதனால அப்படிப்பட்ட பொய் மதங்களை அதனால இந்த ஆத்யந்த பாசுரங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு உணர்த்துறது என்னன்னா வேதாந்த வழியே நம்ம ஆச்சாரியாலாம் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறார்கள் அப்படின்றத ஸ்பஷ்டமா சொல்றேன். சரி, நாக்கியலும் வகை நம்மை அளித்தவர் நல்லருளால். நாக்கு இயலும் வகை. நாக்கு இருக்குதே அந்த நாக்கு இயலும் வகை. நாக்கு பேசும்படியாக இயலும், நன்றாக பேசும்படியாக. நாக்கு இயலும் வகை நம்மை அளித்தவர். நாம் ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடியவர்கள், அறிவற்றவர்கள். காரணம் அனாதியான பாபத்தினால சூழப்பட்டவர்கள். அதுக்கு தகுந்த மாதிரியான சரீராதிகளை கொண்டிருக்கிறவர். அப்படி இருக்குச்சே நம்முடைய நாக்கு நல்லதை பேசணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இதனால இல்லை. நம்முடைய நாக்கு பேசுறதுக்கு நமக்கு ஞானங்கள்லாம் கிடையாது. அது நல்லபடியா பேசுறதுக்கு ஆச்சாரியனுடைய அருள் வேணும். அப்படி அந்த ஆச்சாரியன் அருளால தான் நம்முடைய நாக்கு நல்லதை பேசணும். இல்லைன்னா நம்முடைய நாக்கு கலுஷம் பாபத்தினால இதுவா இருக்கிறதுனால நல்ல வார்த்தையை பேசாது. அதனால நாக்கியலும் வகை நம்மை அளித்தவர். நாக்கு நன்றாக பேசும்படியாக அறிவற்றிருந்த நம்மை அளித்தவர் அருள் புரிந்த ஆச்சாரியருடைய நல்லருளால். சிறந்த அருள்னாலே கிருபையினாலே பாக்கியமேந்தி நமக்கு ஒரு பாக்கியத்தை நாம பெற்றோம். பாக்கியமேந்தின்னா நாம பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மற்றும் ஒருத்தன் ஒரு பதக்கத்தை ஏந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த பதக்கத்தை பெற்றிருக்கான், அதனால ஏந்திருக்கான். அதனால பாக்கியமேந்தி அந்த ஆச்சாரியனுடைய அருளை நாம பெற்று பாக்கியமேந்தி பரனடியார் திறம் பார்த்ததற்பின். பூர்வ அதிகாரத்துல பரன் அடியார் திறம் பார்த்ததற்பின், பரனா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அந்த எம்பெருமானுடைய அடியார் தாசர்களான ஜீவர்கள். எம்பெருமானுக்கு யார் அடியவர்கள்? ஜீவர்கள் தான் எம்பெருமானுக்கு அடியவர்கள். மகாரஸ்து தயோர் தாசகா. மகாரமா இருக்கிற ஜீவன், மகாரத்தினால சொல்லப்பட்ட ஜீவன் அந்த எம்பெருமானும் பிராட்டிக்கும் தாசபூத்தர்கள் அப்படின்னு சொல்றோம். அதான்
அகாரத்தினாலையும் உகாரத்தினாலையும் சொல்லப்பட்ட உகாரம்ன்றது ஏவகாரார்த்தமும் உண்டு, ஒன்லின்ற அர்த்தத்திலையும் உண்டு. ஊன்றது மகாலட்சுமி வாசகம். எப்படி அகாரம் எம்பெருமானுடைய வாசகமோ அதே போல உகாரம் பிராட்டியினுடைய வாசகம். அதனால அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஆ உ மா அப்படின்னு இருக்கு. அந்த மான்ற ஜீவன் இந்த ரெண்டு பேருக்கும் தாசபூதர்கள் அப்படின்னு. அதனால பரன் அடியார் திறம் பார்த்ததற்பின் முன் அதிகாரத்துல ஜீவ தத்துவாதிகாரம். அதனால அந்த ஜீவன்றது யாரு? பரன் அடியார், எம்பெருமானுக்கு அடியவர்கள். அவளுடைய திறம், திறம்னா அவளுடைய சொரூப சுபாவங்கள்லாம் நாம பூர்வ அதிகாரத்துல அனுசந்தித்த பின்பு பரனடியார் திறம் பார்த்ததற்பின் அந்த அவளுடைய முன் அதிகாரத்துல அதை ஆராய்ந்த பின்பு தாக்கியர் தங்கள் தாக்கியர் தர்க்கம் பண்றாலே ஆபாச யுக்தியை கொண்டே, அதாவது குயுக்திகளை கொண்டே விஷயத்தை சாதிக்க முயல்றாளே, இதெல்லாம் விட்டுட்டு அப்படி அதாவது பிரமாணமாக இருக்க வேதத்தெல்லாம் விட்டுட்டு அப்படிப்பட்ட யுக்திவாதிகளுடைய தாக்கியர் தங்கள் அப்படின்னு. அதனால்தான் கவி தார்க்கிக கேசரின்னு சுவாமி தேசிகன் தார்க்கிகம் அதுதான் தாக்கியர்னு சொல்ற. தார்க்கிகர் அப்படின்றது தான் தாக்கியர் அப்படின்னு. அந்த தாக்கியர்னா யுக்திவாதம் பண்றவா. அந்த யுக்திவாதம் வேதத்துக்கு பொருந்தாம இருந்ததுன்னா அது குயுக்திவாதமா இருக்கு. அதனால தாக்கியர் தங்கள், தாக்கியர் தங்கள் அந்த ஆபாச யுக்திகளை கொண்டே விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாளே, அவளை தலைமிசை தாக்கி அவளுடைய தலைமையில அடிக்கிற மாதிரி தலையை மோதி, ஏன்னா அவளுடைய நேர்மையான வாதம் இல்லாதனால அவளுடைய தலையை தாக்கி, தலைமிசை தாக்கி என்ன பண்ணணும்? அவளுடைய குயுக்திகளை அவ தலைமையில அடிச்சு தனிமறை தான் போக்கியம் என்னதனில், தனி ஒப்பற்றதான மறை. அது அவன் ஒரு தனி அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒத்தவாளும் கிடையாது, மிக்காரும் கிடையாதுன்னு அர்த்தம். அவன் யூனிக்ன்றாங்களே, அதுதான் தனிமறை தாக்கி. அந்த தலைமிசை தாக்கி தனிமறை தான், அந்த ஒப்பற்ற மறையா இருக்கக்கூடிய வேதம் இருக்குதே, அந்த வேதத்துல போக்கியம் என்றதனில், போக்கியம் அனுபவிக்கப்படும் வஸ்து அப்படின்னு சொல்றது. அனுபவிக்கப்படும் வஸ்துன்னா யாரால் அனுபவிக்கப்படும் வஸ்து அப்படின்னா ஜீவனால் அனுபவிக்கப்படும் வஸ்து. ஜீவனால் அனுபவிக்கக்கூடிய வஸ்து அச்சேதனமா இருக்கக்கூடிய இதெல்லாம் எம்பெருமான் கூட அனுபவிக்கிறான், அது வேற. ஆனாலும் இந்த போக்தா போக்கியம் பிரேரிதான்றதுக்கு ஒரு அதாவது அனுபவிக்கக்கூடிய வஸ்துன்னு ஏன் அச்சேதனத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். அதாவது ஜீவனும் அனுபவிக்கக்கூடிய வஸ்துவாரா, பரமாத்மாவும் அனுபவிக்கக்கூடிய வஸ்துவாரா, அச்சேதனமா இருக்கக்கூடிய வஸ்துக்களும் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களா இருக்கு. அப்படி இருக்குச்சே போக்கியம்னு ஏன் இத்த சொன்னா அப்படின்னு சொன்னா, அதாவது அனுபவிக்கக்கூடிய வஸ்துவா மாத்திரம் இது இருக்குது, இதுக்கு வேற தன்மையே கிடையாது. அச்சேதன வஸ்து பிறரால அனுபவிக்கப்படக்கூடியதுதான் அச்சேதன வஸ்து. பிறர் யாரு? அச்சேதனமான ஜீவன், சேத்தனமான ஜீவன், பரமச்சேதனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன். இவா ரெண்டு பேர்னாலையும் அனுபவிக்கக்கூடிய வஸ்துவா இருக்குது இது. இப்போ ஜீவன், சேத்தனா இருக்கிற ஜீவன்
எம்பெருமானால் அனுபவிக்கப்படுறான். அதே மாதிரி ஒரு ஜீவனை இன்னொரு ஜீவன் அனுபவிக்கிறான். பாகவதாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் குசல பிரஸ்னாதிகள்லாம் பண்ணி அனுபவிக்கிறார். பத்தி பத்னி இருக்கான்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறா, அனுபவிக்கிறார். அப்பா பிள்ளை இருக்கான்னா ரெண்டு பேரையும், ஆச்சாரிய சிஷ்யன் ரெண்டு பேரையும் பரமாத்மா ஜீவன் எடுத்து ஜீவனுடைய கைங்கரியத்தெல்லாம் ஏற்று அந்த ஜீவனை போற போகிறான். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி ஜீவன் ஆனந்திக்கிறான். அதனால எல்லாருக்கும் அந்த அனுபவிக்கக்கூடிய பொருளா எல்லாரும் இருந்தா கூட அச்சேதனத்தையே போக்கியம் அப்படின்னு சொன்னா அனுபவிக்கக்கூடிய வஸ்துன்னா அந்த அச்சேதனத்துக்கு வேற தன்மையே கிடையாது. ஈஸ்வரனுக்கு நியமிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால இப்ப ஈஸ்வரனை ஏன் அப்படி சொல்றோம்? பிரேரிதா அப்படின்னு சொன்னா ஜீவன் கூட பிரேரிக்கிறான். பத்தி பத்னியை பிரேரிக்கிறா, ஒரு சமயத்துல பத்னியை பத்தியை பிரேரிக்கிறான், யஜமான் புத்தினை பிரேரணை பண்றான். அப்போ ஜீவனுக்கு கூட பிரேரித்துவம் உண்டு. ஆனால் இதெல்லாம் உபாதி பிரயுக்தமான பிரேரித்துவம். ஆபீஸுக்கு போனா அங்க யஜமானுக்கு இவன் சர்வெண்டா இருக்கிறதுனால அவனை பிரித்தனை அவன் பிரேரிக்கிறான். அந்த உபாதி நீங்கிச்சுன்னா அவனால பிரேரிக்க முடியாது. அதே மாதிரி அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறதுனால அவன் பிரேரிக்கிறான். அப்பா அவனுடைய காலம் ஆகி போச்சுன்னா அப்புறம் இந்த பிள்ளையை பிரேரிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இது உபாதி காரணத்தினால பிரேரகத்துவம், நியமிக்கக்கூடிய தன்மை. ஆனா எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. அசாதாரணமா இருக்கக்கூடிய பிரேரகத்துவம், நிருபாதிகமா இருக்கக்கூடிய, அதனால அவனை பிரேரித்தான்னு சொல்றான். சரி, போக்தா அனுபவிக்கக்கூடியவன் எம்பெருமான் தான் அனுபவிக்கக்கூடியவன், ஜீவன் தான் அனுபவிக்கக்கூடியவன். அப்படின்னா இவனுக்கு போக்கியமா இருக்கிற தன்மை தான் அசாதாரணம். அதுக்கு போயிட்டதுனால அது இல்லை. அது தவிர இவன் அனுபவிக்கக்கூடியவனா இருக்கிறதுனால இவனை போக்தான்னு சொல்றான். ஈஸ்வரன் போக்தாவா இருந்தாலும் அவனுக்கு அசாதாரணமான நிருபாதிக பிரேரகத்துவம் இருக்கிறதுனால அவனை பிரேரித்தான்னு சொல்றான். ஜீவனுக்கு போக்கியத்துவத்தோட கூட போக்திருத்துவம் இருக்குது, அதுதான் பிரதானம். அதனால போக்தான்னு அவன் சொல்றான். ஈஸ்வரனுக்கு அசாதாரணமான பிரேரகத்துவம் இருக்கிறதுனால அவனை பிரேரித்தான்னு சொல்றான். அச்சேதனத்துக்கு அந்த அனுபவிக்கக்கூடிய வஸ்துவா மாத்திரமே இருக்கிறதுனால அதை போக்கியம் சொல்றான். அதனால தனிமறை தான் போக்கியம் என்னதனில், தனிமறையில போக்கியம்னு எதை சொல்லித்தோ அத என்ன இந்த அதிகாரத்துல அச்சேதன தத்துவத்தை வருகின்ற அந்த அனுபவிக்கப்படும் வஸ்து என்று கூறிய அந்த வேதத்தின்படி இந்த இடத்துல சொல்லி இந்த அதிகாரத்துல பொய் மதங்களை போக்குவமே, வேதத்துக்கு விருத்தமா யுக்திகளை கொண்டு இதெல்லாம் போக்கிய பொருள் அப்படின்லாம் சொல்றதே அந்த மதங்கள்லாம் ஒழித்திடுவோம் அப்படின்னு சாதிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, நாக்கியலும் வகை நம்மை அளித்தவர் அப்படின்னு சொல்றதுனால இந்த நாக்கு அப்படின்னு சொல்றது இந்திரியங்களுக்கு உபலட்சணம், சரீரங்களுக்கு உபலட்சணம். சரீரதான் கரண கலேபரம் சரீரேந்திரியம் அப்படின்னு சொல்றமே, அது நமக்கு போக்கியமா ஒரு வஸ்து அமையணும். எல்லா வஸ்துவும் அச்சேதன வஸ்து மொத்தம் போக்கியமா தான் இருக்கணும். ஆனா நம்முடைய பாபத்தினால எல்லா வஸ்துவும் எப்பவும் போக்கியமா இருக்கிறது இல்லை. அதனால நம்முடைய சரீரேந்திரியமே அச்சேதனம். அந்த அச்சேதனமான வஸ்து நமக்கு போக்கியமா அனுபவிக்கக்கூடிய நல்ல அனுபவத்தை தரக்கூடிய வஸ்துவா அமையணும்னா ஆச்சாரியனுடைய அருள் இருந்தாதான் இது நன்னாகும் அப்படின்றத காண்பிக்கிறார். நாக்கியலும் வகை நம்மை அளித்தவர் நல்லருளால், நம்ம உய்விக்கக்கூடியதான
அருளை கொண்டு நம்ம உபதேசம் பண்றாரே, அந்த ஆச்சாரியனுடைய அருளால தான் நாக்கு நன்றா பேசுறது அப்படின்னு. அதே மாதிரி கண்ணு நல்லத்தை பார்க்கறது, காது நல்லத்தை கேட்கறது அப்படின்னு ஒவ்வொன்றும் நல்லத்தை பண்ணணும்னா ஆச்சாரியனுடைய அருள் இருந்தாதான் நல்லதை பண்ணும். இல்லைன்னா தாறுமாறா பண்ணி தாறுமாறா அனுபவத்தை பண்ணி தானும் வருத்தப்படும். அதை முதல்லயே இந்த இடத்துல நாக்கியலும் வகை நம்மை அளித்தவர் அப்படின்னு ஆச்சாரியன் அனுகிரக விசேஷத்தினால தான். ஆச்சாரியன் யாரு? சாக்ஷான் நாராயணோ தேவா கிருப்பாமர்த்தி. அந்த எம்பெருமான் தான் ஆச்சாரிய ரூபேண வந்து நமக்கு நல்லத்தை அருள் பண்றதுனால, கிருபை பண்றதுனால நம்முடைய சரீரேந்திரியங்கள் முதல்ல அனுபவிக்கக்கூடிய வஸ்துவில பிரதானம் என்ன அப்படின்னா நம்முடைய சரீரேந்திரியம் தான். இந்த சரீரேந்திரியங்கள்னால தான் மற்ற வஸ்துக்களை நாம அனுபவிக்கிறோம். ஒரு நல்ல அழகான ரூபத்தை பார்க்கறோம்னா கண்ணிந்திரியத்தை கொண்டு பார்க்கறோம். நல்ல செவிக்கினிய செஞ்சொல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இனிமையான இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த காது இந்திரியத்தை கொண்டு ருச்சிக்கிறோம்னா நாக்கை கொண்டு ருச்சிக்கிறோம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போக்கிய வஸ்துவை நாம் அனுபவிக்கணும்னா அதுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய சரீரேந்திரியங்கள், அந்த சரீரேந்திரியங்கள் நேர் வழியில் நமக்கு நல்ல அனுபவத்தை தரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால் தான். ஏன்னா நம்ம பாவத்தினால கலுஷமாக தூஷிதமாக இருக்கிறதுனால நம்முடைய இந்திரியங்கள்லாம் சரியானபடி அமைஞ்சு நமக்கு நல்வாழ்வை தராது, நல்ல அனுபவத்தை. அந்த நல்ல அனுபவம் பெறணும்னா ஆச்சாரியம். அதனால சரீரேந்திரியங்கள் தான் பிரதானமானது. அந்த பிரதானமானது அதை சொல்லி அதுவும் நல்லபடியா நமக்கு நல்ல அனுபவத்தை தரணும்னா ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கணும் அப்படின்றத அந்த முதல் அடியில சாதிச்சார். நாக்கியலும் வகை நம்மை அளித்தவர் நல்லருளால் பாக்கியமேந்தி. அதனாலதான் நமக்கு பாக்கியம். இல்லைன்னா அபாகியவான் ஆயிடுவோம். கண்டபடி இஷ்டத்துக்கும் கேட்கறது, இஷ்டத்துக்கும் சாப்பிட்றது, இஷ்டத்துக்கும் பார்க்கறது, இஷ்டத்துக்கும் போறது வர்றது எடுக்கிறது இப்படின்னு பாக்கியத்தை பெற வேண்டியவா அபாகியவான் ஆயிடுவோம். அதனால அப்படி பாக்கியம் பெற்ற பரநடியார் திறம் பார்த்தது அப்படின்னு சொன்னாரு. ஜீவ தத்துவ அதிகாரத்தை அனுபவிச்சோம்னு சொன்னார் அந்த இடத்துல. பரநடியார்னு சொன்னதுனால ஜீவர்கள் எல்லாருமே எம்பெருமானுக்கு அடியவர்கள் தான். ஜீவர்கள் எல்லாருமே எம்பெருமானுக்கு அடியவர்கள். இதுல சில பேர் சொல்லுவா நித்திய சம்சாரின்னு ஒருத்தர், அவளுக்கு மோட்சமே கிடையாது அப்படி. இந்த ஜீவர்கள்ல சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதா அப்படின்னு சொல்ற இடத்துல திரிவித சேத்தனம்னு நேற்று பார்த்தோம். பக்தர், முக்தர், நித்தியர். இங்க அனாதி காலமா இதுல சம்சாரத்துல கட்டுன்றவர் பக்தர். இதுலேருந்து வல்லதொரு உபாயத்தை பண்ணி இந்த சம்சாரத்திலேருந்து மீண்டு போகக்கூடியவர்கள் முக்தர். இதுலேருந்து மோட்சத்துக்கு போறவா, முக்தி அடையிறவா, விடுபடுறவா. இந்த சம்சாரமே இல்லாத எப்பவுமே அந்த வைகுண்ட ராஜதானியில எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கவர் நித்தியர்கள். தோஷம் இல்லாத, தோஷ கந்தமே இல்லாதவர்கள்னு சொன்னோம். 3 பேர் தான் சொல்லியிருக்கா. சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதா. அப்படி இருக்க செய்தேயும் இதே பாஷ்யக்காரருடைய சித்தாந்திகள்லேயே ஏகதேசத்தை சேர்ந்தவர்கள் நித்திய சம்சாரின்னு இருக்கார்கள். அவளுக்கு என்னைக்குமே மோட்சம் கிடையாது. இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே தான் அவ மறுபடியும் பிறப்பிறப்பிலேயே தான் இருந்துருப்பா அப்படின்னு ஒரு வாதம் பண்றாங்க. யாரு? சிபாஷ்யக்காரர் சித்தாந்திகள்னு சொல்லிக்கிறவாளே நித்திய சம்சாரி.
நித்திய சம்சாரின்னா அவன் இந்த அனாதியான பாபத்துல கட்டுன்றவன் சொல்றமே பத்தரை, அவனுக்கு ஒரு நாளைக்கு இதுல இருந்து விடிவு உண்டு. இந்த பாபத்திலேருந்து கட்டுப்பட்டத்திலேருந்து ஒரு நாளைக்கு விடிவு உண்டு. விடிவு முக்தனாரான். ஆனா நித்திய சம்சாரின்றவன் அவனுக்கு இந்த பாபத்திலேருந்து விடுபடுறதுக்கு வழியே கிடையாது. அவன் இங்கேயே தான் வாழ்ந்துருப்பான் அப்படி. ஆனா இங்க சுவாமி தேசிகன் ஜீவ தத்துவாதிகாரத்துல நாம என்னத்தை பார்த்தோம், ஜீவனை பத்தி பார்த்தோம்னு சொல்ற இடத்துல பரநடியார் திறம், பரநடியாருடைய சொரூபத்தை நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்ற. அந்த ஜீவனுடைய சொரூபம் என்ன? அடியவன் அப்படின்னு சொன்னா எம்பெருமானுக்கு இதை சொல்றவன் தான் எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை பண்றவன் அர்த்தம். எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை பண்றவன் சொன்னா அந்த ஜீவனுடைய சொரூபம் சேதனத்துவே சதி சேஷத்துவமும் ஸ்வரூபம். சேஷத்துவம் ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா சேத்தனம்னா அறிவோட கூட இருக்கிறதோட கூட அடிமையா இருக்கிறது. அடிமையா இருக்கிறதுன்னு சொன்னா அவனுடைய திருவுள்ளம் உகக்க கைங்கரியம் குற்றேவல் பண்றவன் தான், ஏவல் தொழில் பண்றவன் தான் அடியவன். அப்படி இல்லாத மாறி இருக்கிறவன் அடியவன் ஆக முடியாது. அப்போ இப்ப நாம இத்தனை நாளா என்ன பண்றோம், மாறிதான் இருக்கோம். ஆனா ஒரு எம்மா பாவியர்க்கும் விதி வாய்க்குன்னு வாய்க்கும் கண்டீர்ன்ற ரீதியிலே ஒரு நாள் நம்ம அவன் இசைவித்து என்னையும் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே அப்படின்னு ஒரு நாளைக்கு நம்ம இப்படி விட்டு பிடிச்சி மொள்ள அவனுடைய திருவடியில நம்ம ஏத்துக்கிறான். அதனால ஜீவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை நாம மறைச்சின்னு இருக்க அழுக்க எடுத்துட்டு உண்மை ஸ்வரூபமா நாம நித்தியர்களோட போய் இங்கேருந்து விடுபட்டு முக்தனா போய் கைங்கரியம் பண்ண போறோம். ஆனா அப்படி இல்லாத நித்திய சம்சாரின்னா அவன் ஒரு நாளும் அந்த அடிமைத்தனத்துக்கு போகவே முடியாது. ஆனா இங்க சுவாமி தேசிகன் என்ன சாச்சிருக்கார், பரன் அடியார் அப்படின்னு சொன்னதுனால பத்தர், இந்த பத்தருக்கு லட்சணம் என்ன அப்படின்னா அனாதியான கர்மத்தை உடையவர். அந்த கர்மம் அனாதி அந்தவத் முடியக்கூடியது. முக்தருக்கு என்ன சொரூபம் அப்படின்னு சொன்னா அதாவது ஆதி கைங்கரியம் அதான் சொரூப ஆவிர்வாவம் ஆதிமத்து அனந்தமான காலத்துக்கு உண்டு. அதாவது சொரூப ஆவிர்வாவம் எப்போ வந்தது, இங்கேருந்து முக்தி அடைச்சே வந்தது. அதனால அதுக்கு ஆதி உண்டு, ஆரம்பம் உண்டு. ஆனா அந்த கைங்கரியத்துக்கு முடிவு உண்டா? கிடையாது, அனந்தமான காலத்துக்கு. அதே பத்த ஜீவருக்கு அனாதி ஆதி என்னைக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி பாப சம்பந்தம் இருக்குது. ஆனா அது அந்தமாயிடும், அந்தவத்தாயிடும். எப்போ முக்தி அடையச்சு, உபாயத்தை அனுஷ்டிச்சு முக்தி அடையச்சு அந்தமாயிடும். அதே முக்தருக்கு என்ன லட்சணம், அந்த கைங்கரிய ஆவிர்வாவத்துக்கு ஆதி உண்டு. ஆனா அதுக்கு முடிவு உண்டானா முடியாது, அனந்தமா அப்படியே இருக்கு. நித்தியர்களுக்கு என்ன, அவனுடைய எம்பெருமானுடைய கைங்கரியம் அனாதியா இருக்குது. அதே மாதிரி அதுக்கு முடிவு உண்டா? கிடையாது, அனந்த காலத்துக்கு இருக்கு. அப்படின்னு லட்சணம் சொல்லிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால அடியவர் அப்படின்னு சொன்னா இந்த மூணு பேருக்கும் பெருமானுடைய கைங்கரியம் சித்தம். அந்த சேஷத்துவம் இருக்குத, சேஷத்துவ பிரயுக்தமான கைங்கரியம் 3 பேருக்கும் சித்தம். இவனுக்கு அனாதி பாப்பமும் இருந்தா கூட ஒரு நாளைக்கு அது முடிஞ்சு கைங்கரியத்துக்கு போகும். முக்தருக்கு கேட்கவே வேண்டாம், கைங்கரியம் ஒரு நாளைக்கு ஆரம்பிக்கிறது, அப்புறம் அந்த காலத்துக்கு இருக்கான். நித்தியருக்கு அனாதி அனந்தமா இருக்குது. அதனால நித்திய சம்சாரின்றது கிடையவே கிடையாது.
அப்படின்றது இதுலேருந்து நன்னா தெரிஞ்சுக்கலாம். அதாவது தேசிகனுடைய பட்சம், இதுக்கு மேலே அவ்வா எத்தவானா சொல்லட்டும், ஆனால் தேசிகனுடைய பட்சம் நித்திய சம்சாரி கிடையாதுன்றதை இதில் நன்னா புரிஞ்சுக்கலாம். பரநடியார் திறம் பார்த்து அதன் பின் இப்போ அச்சேதனத்தை பார்க்குறோம். அதனால் இந்த இடத்துல இந்த ரெண்டு விசேஷங்கள், அதாவது போக்கியமான வஸ்துக்கள்லாம், அந்த போக்கியமான வஸ்துக்கள் நமக்கு போக்கியமாக இருக்கணும். அந்த போக்கியமான வஸ்து அச்சேதன வஸ்துவில் முதல் வஸ்து சரீரேந்திரியங்கள். அந்த சரீரேந்திரியத்தை கொண்டு தான் நாம் இந்த அச்சேதனத்தை இந்த பத்த தசையில் நாம் அனுபவிக்கணும் போக்கிய வஸ்துவை. அது நல்லபடியாக நமக்கு போக்கியமாக இருக்கணும், சுபோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஜீவர்களில் யாருமே பரனுக்கு அடியவராகாத, எப்போவுமே பாபத்தினால கலுஷமாகி நித்தியமாகவே சம்சாரியாகவே இருந்துட்டு எம்பெருமானுக்கு விட்டு விலகினாவே இருப்பான்னு சொல்கிற பட்சம் தப்பு. பத்த ஜீவர் ஒரு நாளைக்கு முக்தனாகி எம்பெருமானை அனுபவிப்பன் அப்படின்றது நித்திய சம்சாரி கிடையாது அப்படின்றதும் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள இதில் நன்னா தெரிஞ்சு. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்ரீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்